வணக்கம். தேவதை வம்சம்ங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? அடுப்பில் பால் காய்ந்து கொண்டிருந்தது. இன்னும் சில நொடிகளில் பொங்கிவிடும். வாசல் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்க சரோஜா திரும்பினாள். ஹரிணி மோட்டு வளையை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். வாசல்ல யாருன்னு பாரு ஹரிணி, குரல் கொடுத்துவிட்டு பாலை கவனித்தாள். ஹரிணி எழுந்து சென்று கதவு திறந்தாள். ஹலோ ஹரிணி, ஹவ் ஆர் யூ? சிரித்தபடி உள்ளே வந்தான் சரபேஷ். டாக்டர். ஆஸ்பத்திரியில் அவளுக்கு தீவிரமாய் சிகிச்சை அளித்த டாக்டர் வினயனின் ஜூனியர். ஹரிணி புன்னகைத்தபடி அவனை தொடர்ந்தாள். வாங்க டாக்டர். அம்மா அவன் தலையை கண்டதுமே காப்பி கலந்து கொண்டு வந்தாள். புது இடம் எப்படி இருக்கு? நிம்மதியாக இருக்கு. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு எதுக்கு நன்றி? பூட்டி வச்சிருந்த இடம் தானே, அதை உங்களுக்கு கொடுத்தேன். அதுவும் சும்மாவா கொடுத்தேன்? வாடகைக்கு தானே. இருந்தாலும் அது கூட யார் தராங்க சொல்லுங்க? இவ்வளோ வசதியோட தண்ணி கஷ்டமும் இல்லாத இடத்த வெறும் 1000 ரூபாய்க்கு தந்திருக்கீங்களே, இவ்வளோ பெரிய உதவி இது. அதை விடுங்க. உங்கள் பெண் என்ன பேசவே மாட்டேங்கிறாங்க? ஆஸ்பத்திரியில் தான் எதுவும் பேசலை, வீட்டிலையாவது பேசுவாங்கன்னு பார்த்தா ஒரு சின்ன சத்தம் கூட இல்லை. ஒருவேளை நான் வந்தது பிடிக்கலையா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை. அவள் கொஞ்சம் ரிசர்வ் டைப்பு தான். பழக நாளாகுமே தவிர பழகினா விடமாட்டா. அதுவும் தவிர இப்போ அவன் மனம் இருக்கிற நிலையில் எங்கிட்டேயே அதிகம் பேசுறதில்ல. சரபேஷ் ஹரிணியை திரும்பி பார்த்தான். இன்னும் எவ்வளோ நாள் இப்படி அப்செட் ஆகி உட்கார்ந்துருக்க போறீங்க ஹரிணி? யார் சொன்னா அப்செட்டுன்னு? அதெல்லாம் ஒன்றுமில்லை. அடேயப்பா, பேசிட்டாங்கப்பா. கேக் வெட்டி கொண்டாட வேண்டியதுதான். அப்புறம் எப்போ ஆஃபீஸ் ஜாயின் பண்ண போகிறீங்க? அந்த வேலையை விட்டுடலான்னு இருக்கேன். வேறு வேலைக்கு முயற்சி பண்ணணும். ஏ ஹரிணி, என்னமோ பிடிக்கலை. காதல் தோல்விங்கிறது ஒரு சின்ன பிரச்சனை ஹரிணி. இதுக்காக யாராவது வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிப்பாங்களா? உங்கள் அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். இதுக்கு மேலே இதை பற்றி பேசுகிறதா இருந்தால் நான் எழுந்து போயிடுறேன். ஹரிணி, என்ன இது எடுத்தெறிஞ்சு பேசுகிற? விடுங்க ஆண்டி. அவங்க மனநிலை புரிஞ்சுக்காம நான் அட்வைஸ் பண்ணினது தப்பு தான். ஓகே ஹரிணி, நான் இங்கே வரது உனக்கு பிடிக்கலைன்னா இனி நான் வரலை. ஆனால் நீ எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், முடியுமா? என்ன என்பது போல் பார்த்தாள் ஹரிணி. நானும் எங்கள் சீஃபும் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் உயிரை காப்பாற்றியிருக்கோம். மனுஷன் பிரம்மபைத்தனம் பண்ணினாலும் செத்துப்போன ஒருத்தனுக்கு உயிர் கொடுக்க முடியாது. உயிருங்கிறது கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்மால் ஆக்க முடியாத ஒன்றை அழிக்கிறதுக்கும் நமக்கு அருகதையோ உரிமையோ கிடையாது. இயற்கையாகவோ விபத்தினாலேயோ சாகிறவங்க கூட தான் செத்தப்பறம் தன் உடம்புலேருந்து என்னென்னமோ உறுப்புகளை தானமாக தந்து தன் மரணத்தை கூட அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கிற காலம் இது. ஆனால் நீங்கள் கேவலம் ஒரு ஆள் உங்களை கட்டிக்காமல் ஏமாற்றிட்டாங்கிற அல்ப காரணத்துக்காக விலை மதிப்பில்லாத உங்கள் உசிரை அழிச்சிக்க தீர்மானித்தது மன்னிக்க முடியாத குத்தம். இந்த 15 நாளும் நாங்களும் உங்கள் அம்மாவும் பட்ட அவஸ்தை உங்களுக்கு தெரியாது. ஒரு பக்கம் நீங்கள் போராடிட்டுருக்கீங்க, இன்னொரு பக்கம் பணம் தண்ணியாக கரையுது. இதுக்கு நடுவில் போலீஸ் என்கொயரி வேறு. எவ்வளோ கஷ்டம். ஃபுட் பாய்சன்னு நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லாமல் இருந்திருந்தா இந்நேரம் தற்கொலை முயற்சின்னு போலீஸ் உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்கும். ஊர் முழுக்க உங்களை பற்றின நியூஸ் படித்து சிரிக்கும். உயர்ந்த நோக்கங்களுக்காக உசிர விடுங்க ஹரிணி. உங்கள் மரணத்தை சரித்திரம் தன் பக்கங்களில் பதிச்சு வச்சு பாராட்டும். காதல்ங்கிறது நம் வாழ்க்கையோட ஒரு சின்ன பகுதி. அதுக்கு போய் உசிர விட்டா உலகம் உங்களை பார்த்து காரி துப்பும். உங்கள் மரணத்துக்காக யாரும் சொட்டு கண்ணீர் கூட விடமாட்டாங்க. உங்கள் படிப்பும் பகுத்தறிவும் உங்களுக்கு இதான் சொல்லி கொடுத்ததா? இதெல்லாம் அசிங்கமாக தெரியல உங்களுக்கு? இனிமே இந்த கேவலத்தை செய்ய மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. இனிமேல் நான் இங்கே வரமாட்டேன், வாடகை வாங்க கூட. ஹரிணி உதட்டை கடித்து கொண்டாள். பலார் பலார் என்று அரை வாங்கினார் போல் இருந்தது. சாகணும்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை டாக்டர். பின்ன ஏன் ஹரிணி? உடனே அவர் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வரணும்னு நினச்சி விளையாட்டாக தான் விஷத்தை குடித்தேன். குடிச்சிட்டு ஃபோன் பண்ணால் அவர் உடனே வந்து அள்ளி எடுத்துகிட்டு போய் காப்பாற்றி கல்யாணமும் செய்துப்பார்னு நினச்சேன். என் மேலே அவருக்கு எவ்வளோ அன்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கவும் விரும்பினேன். ஆனால் நான் ஃபோன் பண்ணின ஒவ்வொரு தரமும் அவருடைய புது மனைவி தான் பேசினான். விஷம் குடிக்க போகிறேன்னு நான் மிரட்டினேன். தாராளமாக குடிச்சிட்டு சாவு, நாங்கள் இன்னும் சந்தோஷமாக இருப்போம்னு திமிரா சொன்னான்.
எனக்கு தாங்கலை. மறுநாள் விஷத்தை குடிச்சிட்டு நேராக அவரோட வீட்டுக்கு போனேன். அவர் ஹனிமூன் கிளம்பி போயிட்டார்னு வாட்ச்மேன் சொன்னதும் நொறுங்கி போயிட்டேன். அவசரப்பட்டு விஷத்தை குடிச்சிட்டேனேங்கிற பயம் ஏற்பட்டது. உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லி அழுதேன். அவங்க என்னை ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதுக்குள்ள என் உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. விளையாட்டு விபரீதமாயிடுச்சுன்னு அப்புறம்தான் எனக்கே புரிஞ்சுது. வாழ்க்கையை சினிமான்னு நினச்சிட்டேன் ஹரிணி. அங்கே தான் இந்த மாதிரி ஓடி வருது, அள்ளி அணைச்சிக்கிட்டு தூக்கிட்டு போகிறதெல்லாம் ஸ்லோ மோஷனில் பரபரப்பாக காட்டுவாங்க. நிஜம் வேற ஹரிணி. நாம் தீர்மானிக்கிற எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் மாற்றிடுவான். காதலை விட உயர்வான விஷயங்களில் உன் கவனத்தை திருப்பப்பார். சரபேஷ் எழுந்தான். நான் வரேன் என்றபடி கிளம்பினான். ஒரு நிமிஷம் டாக்டர். வாசல் வரை சென்றவன் அவள் அழைத்ததும் நின்று திரும்பினான். எஸ் ஹரிணி, தயவு செய்து நேரம் கிடைக்கும்போது வீட்டுக்கு வாங்க. அட்லீஸ்ட் வாடகை வாங்கவாவது. அவன் பக்கென்று சிரித்தான். வரேன். நாளைக்கு முதல்ல பழைய வேலையில் ஜாயின் பண்ணுங்க. பெட்டர் ஜாப் கிடைச்சதும் விட்டுடுங்க, சரியா? அவள் தலையசைத்தாள். அவன் தன் குட்டி மாருதியில் ஏறி சென்றான். நல்ல மனுஷன். அம்மா உள்ளே வந்து சொன்னாள். ஆஸ்பத்திரியில் உன்னை காப்பாற்ற அந்த பாடுபட்டிருக்கார். இவர் இல்லைன்னா போலீஸ் நம்மளை ரொம்ப குறைஞ்சிருப்பாங்க. போலீஸ்க்கு யார் சொன்னது? ரோட்டில் இல்லை நீ மயங்கி விழுந்த. அப்போவே ஒரு போலீஸ்காரர் வந்து விசாரித்ததும் பயத்தில் நான் தான் உளறிட்டேன். ஆனால் நான் சந்தேகமாக சொன்னதுனால டாக்டர் அதை மறுத்து சொன்னதும் நம்பிட்டாங்க. உன்னை ரொம்ப அழ வச்சிட்டேன் இல்லைம்மா. இனியாவது நீ புது ஹரிணி ஆகணும். நீ நல்லபடி வாழ்ந்தா எனக்கு எல்லாம் மறந்துடும். நீ வேணா பாரு, இனி நான் புது ஹரிணி தான். ஹரிணி அம்மாவின் கழுத்தை கட்டி கொண்டாள். சொன்னார் போல் 20 நாள் கழித்து வாடகை வாங்கத்தான் பிறகு வந்தான் டாக்டர் சரபேஷ். ஹரிணி முகமலர ஓடிச் சென்று அவனை வரவேற்றாள். முன்பை விட தெளிவாகவும் பளிச்சென்று மிகுந்த அவள் தோற்றத்தைக் கண்டு ஒரு டாக்டர் என்ற முறையில் மிகவும் சந்தோஷமடைந்தான் சரபேஷ். எப்படி இருக்கீங்க ஹரிணி? உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும். உள்ளே வாங்க. அம்மா இல்லை, மார்க்கெட் வர போயிருக்காங்க. இப்போ வந்துடுவாங்க. உட்காருங்க. என்ன தரட்டும் சாப்பிட? ஒரு பீஸ் வெஜிடபிள் பிஸ்ஸா, ஒரு பாட்டில் கோக். அவள் சிரித்தாள். விளையாடுறீங்க? எங்கள் வீட்டில் இருக்கிறதா கேளுங்க. உங்கள் வீட்டில் என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? காபி? நோ. டீ? நோ ப்ளீஸ். இது 2 தவிர தண்ணி தான் இருக்குது. தரட்டுமா? வித் ப்ளஷர். அவள் உள்ளே போய் தண்ணீர் பாட்டில் கொண்டு வந்து அவன் முன் வைத்தாள். அப்புறம் ஆளே மாறி போயிருக்கீங்க. முகம் பிரைட்டாக சந்தோஷமாக இருக்குது. என்ன விஷயம்? ஆமாம் டாக்டர், மாறித்தான் போயிட்டேன். மாற்றினது நீங்கள் தான். இப்போ எது பற்றியும் சிந்திக்கவோ ஸ்தம்பித்து நிற்கவோ எனக்கு நேரம் இல்லை. அவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 24 மணி நேரம் பத்தலை. வெரி குட். அப்படி என்னெல்லாம் பண்ணுறீங்க? வெப் டிசைனிங்கில் ஆரம்பித்து நிறைய பண்ணிகிட்ருக்கேன். நிறைய டிவி சீரியல் சினிமாக்களுக்கு கிராஃபிக் ஒர்க் பண்ணி கொடுக்குற ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை கிடைச்சிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேலை. நிறைய கற்றுக்க முடிகிறது. க்ரியேட்டிவ் ஒர்க்குங்கிறதுனால மனசு பூரா அதுலேயே இருக்குது. வேறு எந்த சிந்தனைக்கும் நேரம் இல்லை. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஹரிணி. உன் வேலையில் உனக்கு புகழும் விருதுகளும் வந்து சேரணும்னு வாழ்த்துறேன். வாங்க டாக்டர், எப்போ வந்தீங்க? அம்மா காய்கறி கொடியோடு உள்ளே வந்தாள். 10 நிமிஷம் ஆயிருக்கும். அவருக்கு ஏதாவது குடிக்க கொடுத்தியா ஹரிணி? அவர் பெரிய பணக்காரர்மா. ஸ்டார் ஹோட்டல் ஐட்டம்ஸ் எல்லாம் கேட்டால் நாம் எங்கே போக? அப்படி என்ன கேட்டீங்க டாக்டர்? பிஸ்ஸாவாம் கோக்காம். ஹரிணி சொல்ல அம்மா சிரித்தாள். நாளைக்கு வாங்க, வாங்கி வைக்கிறேன். சும்மா ஆண்டி. அவன் சிரித்தான். அம்மா உள்ளே போய் வாடகை பணம் கொண்டு வந்தாள். வேறு யாராவதா இருந்தால் 5000 வர தர ரெடியாக இருப்பாங்க. வெறும் 1000 கொடுக்கவே எனக்கு கை கூசுது. வாடகை தான் முக்கியம்னா எப்போவோ இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருப்பேனே. எதனால் இதை பூட்டி வச்சுருந்தீங்க? அப்பா ரொம்ப ஆசையாக கட்டின வீடு இது. கடைசியில் ஒரு நாள் கூட அவர் இதில் வாழலை. கிரகப்பிரவேசத்திற்கு முதல் நாள் ராத்திரி அவர் செத்து போயிட்டார். சூசைட். கடவுளே, ஏன்? அவர் ரொம்ப நேர்மையான அரசு அதிகாரி. ஏதோ ஒரு ஃபைலில் அவர் கையெழுத்து போட மறுத்ததுனாலேயே திட்டம் போட்டு லஞ்சம் வாங்கினதா அபாண்டமாக பழி சுமத்தி அவரை அரெஸ்ட் பண்ண வந்தாங்க.
பழைய வீட்டில் அப்போ இருந்தோம். புது வீட்டுக்கு சாமான்களை ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்தது. ஷர்ட்டு போட்டுக்கிட்டு வரேன்னு அறைக்குள்ளே போன அப்பா போலீஸில் மாட்டிக்கிட்டு அசிங்கப்படுறத விட செத்துள்ளான்னு ஃபேனில் தூக்கு போட்டுக்கிட்டு போயிட்டார். அப்போ தான் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துருந்தேன் நான். அப்பா போன அதிர்ச்சியில் அம்மா மனநோயாளி ஆயிட்டாங்க. ஒரு நாள் அவங்களும் அப்பா மாதிரியே தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போனாங்க. எங்கள் உறவினர்கள் சிலர் நல்ல மனசுள்ளவங்களாக இருந்ததுனால என் படிப்பு தொடர பண உதவி செய்தாங்க. கடனாக தான் வாங்கினேன். சம்பாதிக்க ஆரம்பித்ததும் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்துட்டேன். அப்பா ஞாபகமாக மிஞ்சினது இந்த வீடு ஒன்று தான். ஆசை ஆசையாக கட்டின வீட்டில் சந்தோஷமாக ஒரு நாள் கூட அவர் வாழலேன்னு நினச்சப்போ இதை வாடகைக்கு கூட விட தோணலை. எனக்குன்னு ஹாஸ்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்லேயே குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இதை பூட்டியே வச்சுட்டேன். தற்கொலை முயற்சியோட ஹரிணி எங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனப்போ நான் பதறினத்துக்கும் அவளை காப்பாற்ற யமனோட போராடினதுக்கும் காரணம் எங்கள் அப்பா அம்மாவோட துர்மரணம்தான். அவன் நிறுத்த அவர்கள் திகைப்போடு அவனை பார்த்தார்கள். எல்லோருடைய வாழ்க்கை புத்தகத்திலும் ஒரு சில பக்கங்களில் சோகமும் ஏமாற்றமும் வேதனையும் பதிந்திருக்கும். சிலர் அதை எப்போதும் விரித்து வைத்து காட்டி புலம்புகின்றனர். சிலர் அந்த பக்கங்களை தான் மட்டும் அவ்வப்போது திறந்து பார்த்து தனக்குள் துக்கப்படுகின்றனர். ஒரு சிலர் அதை திறந்து பார்க்கவே விரும்புவதில்லை. சரபேஷ் வெகு காலம் கழித்து தன் துக்கத்தை மிக லேசாய் அவர்களோடு பகிர்ந்து கொண்டான். அதற்கே அவர்கள் மனம் கனத்து போனார்கள். அப்பா மட்டும் கொஞ்சம் என்னோட மனசு விட்டு பேசியிருந்தா நிச்சயம் அவர் தன் தற்கொலை எண்ணத்திலேருந்து விடுபட்டிருப்பார். மடியில் கனமில்லாதவன் யாருக்கு பயப்படணும்? கேஸை தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோன்னு அவருக்கு தைரியம் கொடுத்திருப்பேன். அவன் பெருமூச்சு விட்டான். அப்புறம் அந்த கேஸ் என்னாச்சு? நான் விடலை. அப்பா செத்துட்டாலும் அவர் நிரபராதின்னு நிரூபித்தேன். ஒரு நிரபராதி அவமானம் தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டதற்கு சட்டம் என்ன பதில் சொல்ல போகிறதுன்னு கேட்டேன். சம்மந்தப்பட்டவங்க அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டு தான் நிம்மதியாக தூங்கினேன். எங்கள் அப்பாவோட சாவுக்கு அவங்க கிட்ட நஷ்ட ஈடு கேட்டு இன்னொரு கேஸ் போட்டிருக்கேன். என்கொயரி எல்லாம் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வில் இருக்குது. அநேகமாக என் பக்கம் ஜெயிச்சிடுன்னு சொல்கிறாங்க. 5 லட்சம் நஷ்ட ஈடு கேட்டிருக்கேன். எவ்வளோ வரும்னு தெரியாது. வந்தால் அப்பா பேரில் ஒரு சேரிட்டி ஆரம்பித்து இந்த வீட்டில் ஒரு முதியோர் இல்லம் ஆரம்பிக்கணும்னு ஐடியா இருக்குது. ரொம்ப நல்ல ஐடியா. எப்போன்னு சொல்லுங்கள். உடனே நாங்கள் வீட்டை காலி பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் காலி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நீங்கள் விருப்பப்பட்டா நீங்களே கூட அந்த முதியோர் இல்லத்தோட நிர்வாகியாக பொறுப்பேற்றுக்கலாம். சமூக சேவைக்கு நிகரான திருப்தி வேறு எதுவும் தராது. உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். என்ன டாக்டர் இப்படி கேட்குறீங்க? இது மாதிரி பொறுப்பு கிடைக்கவும் கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கணுமே. ஹரிணியை கட்டி கொடுத்துட்டா எனக்கும் ஒரு பாதுகாப்பு வேணுமே. என் கல்யாணத்தை பற்றி இனி பேசாத. ஏன் ஹரிணி, கல்யாணத்தை ஏன் வெறுக்கிறீங்க? அது நல்ல விஷயந்தானே. அது இல்லாமல் ஒரு பெண் வாழ முடியாதா என்ன? கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பெண்ணால் சமூகத்தில் சாதனைகள் செய்து ஜொலிக்க முடியாதா என்ன? இப்போ எதுக்கு அந்த பேச்சு? நீங்கள் எதுக்கு இப்படி பதறீங்க? எனக்கு பிடிக்கலை. அப்போ நீங்கள் எதையும் மறக்க தயாரில்லைன்னு அர்த்தம். இன்னும் எல்லாத்தையும் மறந்தாச்சு. அப்புறம் எதுக்கு கல்யாணங்கிற வார்த்தையை கேட்டு பயந்து ஒதுங்குறீங்க? அவள் பதில் சொல்லவில்லை. பிறகு, அதை விடுங்க டாக்டர். நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். பேச்சை மாத்துறீங்க. நீங்கள் ஏன் தப்பிக்கிறீங்க? யார் சொன்னது? அப்போ சொல்லுங்கள், எப்போ உங்கள் கல்யாணம்? பொண்ணு கிடைச்சதும். பொண்ணு தொப்புன்னு வந்து குதிப்பாளா? நீங்கள் அதுக்கு என்ன முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க? இதுவரை 3 முறை மேட்ரிமோனியலில் விளம்பரம் கொடுத்துருக்கேன். 100-120 அப்ளிகேஷன் வந்தது. ஒன்றும் மனசுக்கு பிடிக்கலை. ஒன்று கூடவா தேரலை? சரி, எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லுங்கள். வெப் டிசைனிங், கிராஃபிக்ஸ், இதோட கல்யாண புரோக்கர் வேலையும் பார்க்குறீங்களா என்ன? தப்பொன்றும் இல்லையே, நல்ல காரியந்தானே. கமிஷன் வாங்காமல் பண்ணுற வர நல்ல காரியம்தான். பணக்கார இடம்னா வாங்குவேன். எவ்வளோ கமிஷன்? அது பார்த்து கொடுக்குற பெண்ணை பொறுத்தது. பொண்ணு எப்படி இருக்கணும்? உங்கள் எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லுங்கள். நிஜமா பார்த்து கொடுப்பீங்க? முடியாத காரியமெல்லாம் நான் ஏற்றுக்கிறது இல்லை. 1 வாரம் டைம் கொடுங்க, யோசித்து சொல்கிறேன். தாராளமாக. அப்போ புறப்படலாமா? நான் புறப்படலாம்.
அவன் சிரித்தபடி கிளம்பினான். அதோடு அவன் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. 1க்கு 2 வாரம் சென்றுவிட்டது. வேலை மும்முரத்தில் அவன் அந்த பக்கம் கூட செல்லவில்லை. 2 வாரம் கழித்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஒன்றின் வாசலில் எதேச்சையாக ஹரிணியை சந்தித்தான். என்ன டாக்டர், இவ்வளோ பயமா? வீட்டு பக்கமே அப்புறம் வரல? பயமெல்லாம் இல்லை, வேலை அதிகம். உன் புரோக்கர் வேலையெல்லாம் நல்லா நடக்குதா? திடீரென்று அவன் உரிமையில் பேசியதும் அவள் வியந்தாலும் உள்ளுக்குள் அதை ரசித்தாள். எங்க உங்களை மாதிரி ஆம்பளைங்க இருந்தா எங்கேருந்து பொண்ணுங்களுக்கு வரன் கிடைக்கும்? என்னால் எதுக்கு கஷ்டம்? பொண்ணு எப்படி இருக்கணும்னு சொல்கிறத விட அவள் எங்கே இருக்கா யாருதுன்னே சொல்லிடுறேன். முடிஞ்சா முடிச்சு வச்சுறேன். கொடுங்க கொடுங்க, முதல் காரியமாக அதை செய்கிறேன். அவள் உற்சாகமாக கேட்க அவன் தன் பர்ஸ் பிரித்து ஒரு விலாசம் எடுத்து கொடுத்தான். இங்கே படிக்கக்கூடாது, வீட்டுக்கு போய் தான் பார்க்கணும். என்ன பொண்ணு ஃபோட்டோவா தரீங்க? இவ்வளோ கண்டிஷன் போடுறீங்க? அவன் புன்னகையோடு தன் காரில் ஏறி சென்றான். அவள் அவன் போட்ட கண்டிஷனை குப்பையில் வீசிவிட்டு அவன் கொடுத்த விலாசத்தாளை பிரித்தாள். 2 முறை படித்த பிறகுதான் சுரீர் என்று உரைத்தது. அவன் எழுதியிருந்தது தற்போது அவர்கள் குடியிருக்கும் அவனுடைய வீட்டின் விலாசம். அவள் உறைந்து போய் நின்றாள். தூரத்தில் அவன் கார் சிக்னல் கடந்து புள்ளியாக சென்று மறைந்தது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.